கோல்டை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஒரு 1 year 2 year பீரியடில் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம், நல்ல ரெவன்யூவையும் பார்க்கலாம். இடத்தை பேஸ் பண்ணி நிறையா கம்பெனிஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதில் மேஜர் லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டைட்டனு, அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி, அப்புறம் தங்கமயில் ஜுவல்லரி இவங்கெல்லாம் லிஸ்டான கம்பெனிஸ். இதில் டைட்டன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் 80% ஆஃப் பிஸ்னஸ் கோல்டை மையப்படுத்தி இருக்கு. ரிமைனிங் 20% ஐவியர் அண்டு வாட்சஸை மையப்படுத்தி இருக்கு. இந்த டைட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் யார் பார்த்தீங்கன்னா டிட்கோன்றவங்க. டிட்கோன்றது யாரும் கிடையாதுங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி. அவங்கள தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி டைட்டனு. ஸோ அவங்களுடைய ரெவன்யூஸ் இந்த ப்ரைஸ் ஏறதுனால வருங்காலங்களில் அவங்களோட ரெவன்யூஸ் அதிகமாக இருக்கும், மார்ஜின்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதன் காரணமாக ஸ்டாக்ஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் சேம் தாங்க, டைட்டன் மாரியே தான். இவங்க ஒன்லி கோல்டு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி இது ரெவன்யூஸ் அதிகமாக ஜென்ரேட் பண்ண போது ப்ராஃபிட்டும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்க போகுது.